கொஞ்ச நாளாவே இந்த உலகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 3 பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, உலகமும் இப்போ வேர்ல்டு வார் 3க்குள்ள தான் இருக்கு. நாடுகள் ஒண்ணுக்கொண்ணு செட்டு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வேதாகத்திலயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, "யுத்தங்களையும், யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஆனாலும் கலங்காதிருங்க. எல்லாம் முடிவுக்கு ஆரம்பம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேர்ல்டு வார் 3ல மெயின் நாடுகள் எது அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள். அதுக்கப்புறம் ரஷ்யா மற்றும் அதோடைய நட்பு நாடுகள். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல முன்னாடி சொல்லி வச்சிருப்பாரு. இது இது நடந்துச்சுன்னா அடுத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லி வச்சிருப்பாரு. அப்போ இந்த வேர்ல்டு வார் 3 பற்றியும் கட்டாயம் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தே ஆகணும். சரி, இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு. நிறைய நாடுகள் அதில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் வேர்ல்டு வார் 2ல எதிரியாக அந்த நாடு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு திருப்பி அது வேற மாதிரி உருவெடுத்து வந்துச்சு. ஆனால் இப்போ வேர்ல்டு வார் 3 எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஏன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பைபிளில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லி ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அது ஒன்றுமே இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் போன ஒரு நாடு திருப்பியும் அதோட இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நாடு வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இஸ்ரவேல் நாடு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க நாட்டுக்கு எல்லா மக்களும் வந்தாங்க. வந்து அவங்களுடைய மொழி, பண்பாடு மற்றும் எல்லாத்தையுமே மீட்டெடுத்தாங்க. மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடாக அங்கே மாறினாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த நாடு எப்போ உருவாகுதோ அதுதான் முடிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, கடைசி காலம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நாடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி இதுக்கு எதிரி நாடாக ஒரு நாடு உருவாகி வருவான். அவன் ஆல்ரெடி மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லி வச்சுருக்காரு. அந்த நாடு வேறு யாருமே இல்லைங்க, மாகோக் அப்படிங்கிற ஒரு நாடு. பைபிளில் மாகோக்குன்னு பேர் இருக்குது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த நாடை நம்ம பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. அப்படின்னா நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்க நாடுகளுடைய அநேக பேர்களை கடந்த ஒரு 25-30 வருஷமாக எல்லா நாட்டு பேரையும் மாற்றிட்டாங்க. நீங்கள் எந்தெந்த நாட்டு பேரெல்லாம் மாற்றினாங்கங்கிறத நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அடிக்கடி பேசுகிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புது பேரில் இருக்கும். ஸோ குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பெர்ஷியா அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம பைபிளில் ரொம்ப ஃபேமஸான நாடு. ஆனால் அந்த நாட்டுக்கு இப்போ பேர் என்னென்னா ஈரான். இந்த மாதிரி நிறைய நாடுகளுடைய பேரை மாற்றிட்டாங்க. சரி, இந்த மாகோக் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகோக்ங்கிறது ரஷ்யா. இந்த ரஷ்யா மிக பலம் வாய்ந்த நாடு. நம்ம வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதரிசனத்தின்படி இந்த நாட்டை ஆண்டவர் வந்து வாயில் துறடு போட்டு இஸ்ரேலுக்கு நேராக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மாகோகே உன் வாயில் கொக்கிகளை போட்டு உன்னை இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற மாதிரியே இந்த நாடு அமைதியாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே வந்து இவனை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, இவனை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியே அவனை சண்டையில் இழுத்து அவனை வந்து வலுக்கட்டாயமாக யுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அவனை எதிர்க்க நாடு எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிகிட்ருக்கான். அவங்ககிட்ட மோதணும்னா உலக நாடுகள் எல்லாருமே பயப்படுறாங்க. எப்படி சொல்கிறான்னா, போன வாரம் இந்த மாகோகோட அதிபர், அதாவது விளாடிமிர் புத்தினை அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் சேனலில் வேலை பார்த்த ஒருத்தர் 2 மணி நேரமாக அவர் பார்த்திங்கன்னா நேர்காணல் எடுத்துகிட்டு இருந்தார். அதில் அவர் மெயினாக சொன்னது ஒன்று தான், நாங்கள் எல்லா நாடுகள் கூடவும் சேர்ந்து இருக்க ஆசைப்படுறோம், யார் கூடவும் போர் புரிய எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து எங்களை அப்படி பார்க்கல. இவங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வான் பாதுகாப்பை பலப்படுத்துகிற திட்டத்துக்காக அவங்க ஒரு சைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நாங்கள் போய் கேட்குறோம், நாங்களும் அந்த இதில் வந்து சேர்ந்துக்கிறோம், எங்களையும் நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உங்களை சேர்த்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எங்களை சேர்த்துக்க முடியாது அப்படின்னா, அவங்க பண்ணுறதே எங்களுக்கு அகென்ஸ்டாக தான். நாங்கள் அவங்க கூட சண்டை போட விருப்பமே இல்லை எங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு வார் 2ல் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணோம். நம்மளை இந்த உலகத்தையே அழிக்க நினச்ச ஒரு மிகப்பெரிய அரக்கங்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா ஃபைட் பண்ணுவோம். இப்போ என்னடானா, சம்மந்தமே இல்லாமல் என்ன வேலையை தள்ளிட்டு நீங்கள் எல்லாம் ஏன்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தானாக நடக்கலை. இது எல்லாமே வந்து நம்ம தேவனுடைய மிகப்பெரிய திட்டங்களில் இதுவும் ஒன்று. இந்த அமெரிக்கன் மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை வலுக்கட்டாயமாக போர் புரிய வைக்கிறாங்க. புத்தின் இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு ஓப்பனாக சொன்னதுனால எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எசேக்கியேல் 38-39 மாகோகுவை 6 கொக்கிகளை போட்டு இஸ்ரேலுக்கு நேராக கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். ரஷ்யா வந்து உக்ரைன் கூட சண்டை போட ஆரம்பிச்சதோ அப்போவே மாகோகுடைய வாயில் கொக்கிகள் போடப்பட்டாச்சு. இந்த துறடுகள் வந்து இந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 படைபலம், 2வது பணபலம், 3வது 40 நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய ஆயுத பலங்களை காமிச்சா கூட
அந்த மாகோகுவை எதிர்க்க முடியாத ஒரு நிலை வந்துச்சு. 4வது பார்த்தீங்கன்னா, இந்தியா, சீனா, பிரேசில், வடகொரியா மற்றும் அநேக பிரிக்ஸ் நாடுகளுடைய சப்போர்ட்ஸு, இன்னும் முஸ்லிம்ஸ் நாடுகளுடைய நட்பு. அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதத்தில இந்த மாகோகு தான் நம்பர் 1. இவன அடிச்சுக்க ஆளே இல்ல. இதே மாரி இந்த மாரி நெறைய பாசிட்டிவ் விஷயங்கள் அவனுக்கு இருக்கிறதுனால, அவன் எத பத்தியுமே கவலைப்படாம, இந்த உலகத்தில நான் தான்டா ராஜா, என்னை எதிர்க்க எவனுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஆனா, ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. மாகோகு போர் செய்ய இழுத்து செல்லப்படுறான். அவனால பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. போன மாசம் 2ஆம் தேதி அமெரிக்க அதிபர் சொல்றாரு, இந்த ரஷ்யா உக்ரைனை ஈஸியா வின் பண்ணிட்டதுனால, இனிமேல் பக்கத்துல உள்ள நேட்டோ நாடுகள் எல்லார் கூடயும் சண்டை செய்ய ஆரம்பிக்கும். அதுவும் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 6வது கொக்கி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த நேட்டோ நாடுகள் கூட மாகோகு போட போற சண்டையா தான் இருக்கும். இந்த நேட்டோ நாடுகள் எல்லாத்தையுமே இந்த ரஷ்யா ஒரே ஆளா நின்னு சமாளிக்கும். இதே ஸ்பீட்ல இந்த மாகோகு இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வேகமா இழுத்து செல்லப்படுவான். அங்க போனதுக்கப்புறம் அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு அவன் ரொம்ப துணிவா இறங்குவான். ஸோ அந்த டைம்ல தேவன் இறங்கி அவருடைய பலத்தை காமிப்பாரு. எப்படி இஸ்ரவேலர்கள் அடிமையா எகிப்து தேசத்துல மாட்டியிருந்தாங்களோ, அப்போ பார்வோனுடைய மனசை ஆண்டவர் இன்னும் கடினமாக்கி இஸ்ரேல் மக்களுக்கு வந்து, நான் தான் உண்மையான தேவன், நீங்க என்னை நம்புங்க, நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக பார்வோனுடைய மனசை ஆண்டவர் ரொம்ப கடினப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3500 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த விதமான தேவபக்தியுமே இல்லை. அவங்க இருக்கிறதுலே உலகத்திலே ஒஸ்ட்டான மக்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவ பயம் கொஞ்சம் கூட கிடையாது. அங்கேருந்து ரட்சிப்பு உலகம் ஃபுல்லாக போச்சு. ஆனால் இஸ்ரவேல் தேசம் அதுக்கும் அந்த ரட்சிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் அந்த மக்களுக்கு தன்னுடைய பலத்தை காமிக்க ஆசைப்படுறாரு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஆண்டவர் அவங்களுக்கு யெகோவா தேவனா காமிச்சிக்கல, இயேசு கிறிஸ்துவா தான் அவர் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ அங்க மாகோகோ கூப்பிட்டு வந்து அவனை அழிக்கும்போது, அவங்க முன்னாடி சொன்ன அந்த வேத வாக்கியங்களை அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஆமாம் நம் தேவன் எசேக்கியேல் 38:39 சொல்லியிருக்காரு, அதை செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கும்போது, அவங்க தேவனை நோக்கி மாறுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இஸ்ரேல் ஈரானை தாக்கும்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் நேட்டோ நாடுகள் மற்றும் ஒரு சில நாடுகள் ஈரானுக்கு அகேன்ஸ்டாக நிற்பாங்க. ஈரான் எப்போ தாக்கப்படுதோ அப்போது இஸ்ரேல், சைனா, இந்தியா, வடகொரியா, பிரேசில், இன்னும் அநேக முஸ்லீம் நாடுகள் எல்லாமே ஒரு டீமாக வந்துடுவாங்க. ஸோ வேர்ல்டு வார் 2ல நடந்த மாதிரி நேச நாடுகள் எதிரி நாடுகள்ங்கிற மாதிரி வேர்ல்டு வார் 3ல மாகோகு அவங்களுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த வேர்ல்டு வார் 3 முழுக்க அணு ஆயுதத்தால் மட்டும்தான் நடக்கும். அதுவும் எசேக்கியேல் 38:39 தெளிவாக இருக்குது. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சதைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடல்கள் எப்படி இருக்கும், அந்த பாதிப்பில் இருக்கவங்களுடைய நாக்கு கூட அழுகி விழும் அப்படிங்கிற மாதிரி பைபிளில் தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இந்த சமயத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறவங்க, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறினவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திற்கு முழுசாக காமிப்பான். கிட்டத்தட்ட 7 வருடம் இந்த உலகம் பிசாசினுடைய முழு ஆளுகைக்கு போகும். அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் பண்ணுதல் இந்த உலகத்தில் துப்புரவாக இருக்காது. இந்த உலகம் தேவனால் முழுமையாக கைவிடப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் வருஷத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து பிதாவின் பலத்தோடு இறங்கி வந்து இந்த முழு உலகத்தையும் அழிச்சு போடுவார். அந்த டைமில் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள யூதர்கள் மற்றும் அவங்க கூட சேர்ந்த மற்ற கோத்திரத்தில் இருந்து மொத்தமாக ஒரு 1,44,000 பேர் காக்கப்படுவாங்க. இதுதான் நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஒரு தீர்க்க தரிசனம். நம்ம அந்த தீர்க்க தரிசனத்துலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஒன்று தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறி நம்ம வந்து ஆண்டவர் கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படி இல்லைன்னா அந்த 7 வருஷம் பிசாசோட ஆட்சியில் அவன் நம்மளை கொடுமைப்படுத்தும் போது நம்மளுக்கு உயிர் போகணும். அதுவும் தேவனுக்காக போகணும். இப்போவே நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக வாழலைன்னா அந்த 7 வருஷம் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் பண்ணுதல் நமக்கு இல்லாத டைமில் இந்த வைராக்கியம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நம்ம யூதர்கள் இல்லை, யூதர்களுடைய வைராக்கியம் வேறு. அதனால் இப்போவே எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்குடைய வழிமுறைகள் எல்லாமே நம்ம வேதாகமத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்ம எல்லாருமே ஆயத்தப்படுவோம். இன்னும் அநேக பேரை ஆயத்தப்படுத்துங்க. காலம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம எட்டி பார்க்குற தூரத்தில் தான் இருக்கிறோம். இந்த போர் அடுத்தது எப்போ வேணால் ஒரு சின்ன ஸ்பார்க் மூலமாக பயங்கரமாக மாறலாம். அதனால் நம்ம யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்பட ஆரம்பிக்கும் போதே நம்ம இன்னும் பரிசுத்த வைராக்கியத்தில் தெளிவாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரால் கைவிடப்பட மாட்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.